யூ ஆர் மைன். ஃபியர் நாட், யூ ஆர் மைன். பயப்படாதே, நீ என்னுடையவன். இது எப்படிப்பா கிறிஸ்மஸ் செய்தியாக இருக்கும்? இல்லை, நான் பிறந்துட்டேன், நான் பிறந்த மேலேயே போயிட்டு திரும்ப வரப்போகிறேன். எதுக்கு பிறந்தேங்கிற ஒரு நோக்கமே இல்லாதபடிக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இராதபடிக்கு ஃபியர் நாட். சரிங்களா? என்னன்னா எடுத்து வாசிங்க. லூக்காவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10-11. உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். முதல்ல அங்க தேவதூதன் வந்துட்டு என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? பயப்படாதிருங்கள் சொல்றாரு. பயப்படாதிருங்கள், வேற எதுவுமே சொல்லங்க. நாம மற்றவங்க வீட்டுக்கு போனோம்னா என்ன பண்ணுவாங்க? தண்ணி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. காஃபி வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, மேக்ஸிமம் இப்படி தானே கேட்போம். வீட்டுக்குள்ளே வரவங்களை யாருன்னா பார்த்துட்டு இது வரைக்கும் சொல்லியிருக்குமா பயப்படாதிருங்கள்னு? இந்த வாரம் சும்மா சொல்லி பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்குள்ளே காலை வச்ச உடனே நீங்கள் சொல்லுங்கள், பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நம்மளை என்னவா பார்ப்பாங்க? பைத்தியமாக பார்ப்பாங்க. நம்மளை என்னவா பார்ப்பாங்க? பைத்தியமாக பார்ப்பாங்க. அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, எப்போவுமே அந்த பொண்ணை நான் அப்படி தான் பார்த்துன்னு இருக்கிறேன், உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு பாரு அப்படின்றாங்க. கரெக்டாக தானக்கா? வர உண்மையை ஒத்துக்கிட்டாங்க பாருங்க. எப்போவுமே உங்களை அப்படி தான் பார்ப்பாங்களாம். பைத்தியம் என்ன பண்ணோம்? இங்கே செய்யக்கூடாது, வீட்டில் போய் செய்யணும். சரியா? அப்போது தேவதூதன் வந்த உடனே அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. எல்லாரையும் பார்த்து பயப்படாதிருங்க, பயப்படாதீங்க, அவ்வளோதான். ஏன் பயம் வருது அப்படின்னா, அங்கே வெண்வஸ்திரம் தரித்த ஒரு தேவதூதன் வரும்போது ஒரு வெளிச்சம் உண்டாயிருக்கும். ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை பார்த்து பயந்துருக்கலாம். இல்லை, இப்போ திடீர்னு நம்ம ரோட்டில் போகிறோம், ஒரு 2 கோடி ரூபா கையில் கிடைக்குது அப்படின்னா, இல்லை வீட்டுக்கு போகிறோம், வீட்டை திறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தா ஒரு பை இருக்குது, பார்த்தோன்னா பயம் வரும். என்னடா அது அப்படின்னு திறந்து பார்த்தா அதில் 1 கோடி ரூபா இருந்தால் ரொம்ப பயம் வரும். ஆமாவா இல்லையா? ஏன்? திராணிக்கு மேலாக ஒரு விஷயம் நம்மளை மீறி நடக்கும்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வரும். இல்லை, திராணிக்கு மேலாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நமக்கு பயம் வரும். இல்லை, இதுதான் பயம். இது உலகத்தின் பயங்கள். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரும்போதே ஒன்று தெரிஞ்சிட்டு வந்திருக்காரு. என்னன்னா, தன்னுடைய நற்செய்தி பிறருடைய பயத்தை, தன்னுடைய பிறப்பின் நற்செய்தி பிறருக்கு பயத்தை போக்கணுங்கிற நல்ல காரியத்தோடு இந்த உலகத்துக்கு வந்துட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதிருங்கள், அவ்வளோதான். பயப்படாதிருங்கள். இந்த வாரம் வீட்டுக்கு யாரெல்லாம் வந்தோன்னா, வீட்டுக்குள்ளே வந்தோன்னே பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளோதான். டக்குன்னு பயம் வந்துடும். ஐயோ, இதை வேற சொல்லிட்டாங்களே இந்த அம்மா, சும்மாவே இந்த அம்மா வீட்டுக்குள்ளே வந்தோன்னே வச்சு செய்யும், இப்போ வேற பயப்படாதீங்கன்னு வேற சொல்லிட்டாங்க. காப்பியில் உப்பு போட்டு தர போகிறாங்களா, மிளகாத்தூளை போட்டு தர போகிறாங்களா? சும்மா காஃபி கொடுத்தாலுமே நல்லா குடிக்க முடியாது, இப்போ வேற பயப்படாதீங்க வேற சொல்லிட்டாங்க. என்ன ஆக போதோ? அவ்வளோதான். கணவன்மார் வீட்டுக்குள்ளே வரும்போது மனைவிமார் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுங்களேன். ஏற்கனவே பயத்தோடு தான் உள்ளே வரேன், இல்லை வேற பயப்படாத வேற சொல்லிட்டியா அப்படின்னு பயப்படுவாங்க. இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த பயப்படாதங்கிற வார்த்தையே பயத்தை கொடுக்குது. அம்மாவா இல்லையா? பயப்படாதங்கிற வார்த்தையை என்ன கொடுக்குது? பயத்தை கொடுக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், பயப்படாதீங்க ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர், இல்லை டாக்டர், இந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் பாருங்களேன். அவர் நல்லா பார்த்துருவார். ஒன்றும் இல்லைங்க பிரதர், ஒன்றும் இல்லை சிஸ்டர், பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அந்த வார்த்தை நமக்கு இன்னும் பயத்தை கொடுக்கும். ஆனால் தேவ வார்த்தை எப்படின்னா, பயப்படுகிற பிள்ளைகளுக்கு பயப்படாதேன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா, எப்பேற்பட்ட பயத்தில் இருந்தாலும் அந்த பயம் எத்தனை பேருக்கு நீங்கி இருக்குதுங்க? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு அந்த பயம் நீங்கி இருக்குது?
பயப்படாதேங்கிற வசனத்தை பார்க்கும்போது ஆட்டோலையோ பைபிள்லையோ ஏதோ இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னா, பைபிளை பார்த்து வார்த்தையை கண்டு மகிழ்கிற பிள்ளைகளா இருந்த காலம் போய் ஆட்டோவில் பார்த்து அப்பா என் தேவன் ஆட்டோவில் ஸ்டிக்கரை ஒட்டி நான் பார்த்து என் கர்த்தர் என்னோடு பேசினார். அந்த காலத்துலலாம் ஆதி காலத்தில் கிறிஸ்தவ பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா, நான் முழங்கால் படிட்டு 1 மணி நேரம் ஜெபிச்சேன் ஐயா, 2 மணி நேரம் ஜெபிச்சேன் ஐயா, எனக்கு தேவன் வேதத்துல இருந்து வார்த்தையை கொடுத்தார் அப்படிம்பாங்க. இன்னைக்கு சாட்சியில் எப்படி இருக்குன்னா, நான் பயத்தோட போனேன்னா இந்த ஆட்டோவை பார்த்தேன்னா அல்ல திகையாதே பயப்படாத நான் கூட இருக்குன்னு சொன்னாங்களா, அப்புறம் கொஞ்சம் தூரம் போனேன்னா அதே வசனம் வந்தது, அம்மா அந்த ஆட்டோ உனக்கு முன்னாடி திரும்ப போயிடுச்சுமா, நீ அதே ஆட்டோ 4 வாட்டி பார்த்துருக்குற. இதில் வர கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, ஒரே ஆட்டோவை ஸ்டிக்கரை 4 வாட்டி பார்த்துட்டு நான் 4 வாட்டி எனக்கு ஆண்டவர் அந்த வசனத்தை காமிச்சார் தெரியுமா அப்படிம்பாங்க. எனக்கும் ஆட்டோவில் ஸ்டிக்கர் ஒட்டி நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் என்னை பலப்படுத்தியிருக்காரு. அப்படிலாம் வரும்போது நான் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஆட்டோவில் இருக்கிற வசனத்தையும் பார்ப்பேன், ஆட்டோ நம்பரையும் பார்ப்பேன். ஏன்னா ஒன்று நம்ம ஆட்டோவுக்கு முன்னாடி போவோம், பார்த்துட்டு அந்த ஆட்டோ திரும்ப நம்ம முன்னாடி வரும், ஐயா 2வது வாட்டி எனக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை காமிச்சிட்டா இருப்பான், திரும்ப நம்ம முன்னாடி போவோம், அந்த ஆட்டோ திரும்ப நம்ம முன்னாடி வரும், ஐயோ 3வது வாட்டி ஆட்டோ, ஒரே வசனம்தான், நீயும் அந்த ஆட்டோவும் ஒரே ரோட்டில் லாங் ரூட்டில் போகும்போது வேறு வழி இல்லை இல்லை. ஆனால் எப்பவுமே நான் சில வேளையில் இப்படி அநேக ஸ்டிக்கர்கள் மூலயமா வேதத்தின் மூலயமா, முக்கால்வாசி வேதத்தின் மூலயமா தான், சில வேளையில் இந்த ஸ்டிக்கர் மூலயமா எனக்கு ஆண்டவர் இடைப்படும் பொழுது நான் அந்த வசனத்தையும் பார்ப்பேன், ஆட்டோ கலரையும் பார்ப்பேன், ஆட்டோ நம்பரையும் பார்ப்பேன், டிரைவர் மூஞ்சியும் பார்ப்பேன். அப்படி பார்த்து சில வேளையில் சோர்வுற்று பயந்து போய் நடுங்கி கொண்டிருக்கிற வேளையில் ஒரே வசனத்தை வெவ்வேறு ஆட்டோக்களில் கர்த்தர் ஒரே நாளில் எனக்கு காமிச்சிருக்கிறார். எதுக்குன்னா, பயந்து நடுங்கும் பொழுது அவருக்கு தெரியும் தன்னுடைய மகனுக்கு என்ன வார்த்தை கொடுக்கணும். ஒவ்வொரு டைரக்ஷனில் காமிப்பார், ஒவ்வொரு டைரக்ஷனில் ஒரே நாளில் 3 வாட்டி சில வசனங்கள், ஒரே வசனங்கள் கொடுத்து தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வேளையில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, கண்ணுக்கு பார்த்ததை கர்த்தர் பேசிட்டார்னு நினைக்கிறோம். இல்லை, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை தேடும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு அங்கே ஒரு தேடல் தேவை. பாவ கட்டுகளில், அக்கிரமத்தில், அநியாயங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை ஒன்று தேவை. அப்போ அந்த விடுதலையை உண்டு பண்ணுவதற்கு எந்த மனுஷனால முடியாது, ஏன்னால் அத்தனை மனிதர்களும் பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த விடுதலைக்கு தேவையானவர் ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் பிறப்பதற்காக இந்த உலகத்துக்கு தேவன் டிசைட் பண்ணிட்டார். அப்போ வந்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஃபஸ்ட்டு வார்த்தை பயப்படாதீங்க. வந்த உடனே சொல்லலாம் இல்லை, இயேசுன்னு ஒருத்தர் பிறக்க போறாரு, பயப்படாதீங்க. இல்லை, கலங்கின இருதயத்துக்கு என்ன தேவை என்பதை பிதா அறிந்தவராக இருக்கிறார். அதை அறிந்தபடியினாலே தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சார். அவர் நிமித்தம் அநேக ஜனங்கள் பயத்திலிருந்து விடுதலை அடையும். இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு எத்தனை பயங்கள். இன்னைக்கு பயம் இல்லாத மனுஷன் யாராவது இருக்க முடியுமானா நிச்சயம் இருக்க முடியாது. எப்படி இந்த உடம்புல நகமும் சதையும் ரத்தமும் ஒன்று கூடி இருக்குதோ, பயமும் ஒன்று கூடி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பயமும் ஒன்று கூடி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் பயம், எல்லாத்துக்கும் பயம், எல்லாத்துக்கும் பயம். இன்னைக்கு பயத்தையும் மனுஷனையும் பிரிக்கவே முடியாதுங்க, பிரிக்கவே முடியாது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. பயம் இருக்கிற இடத்துல இருள் இருக்கும், வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்காது. அப்போ இருளை கிழிப்பதற்கு வெளிச்சம் தேவை. நம்மை பயத்திலிருந்து நீக்குவதற்கு இயேசுங்கிற வெளிச்சம் தேவை. அந்த இயேசு இன்னைக்கு உண்மையாகவே நம்ம இருதயத்தில் பிறப்பதாக, நம்ம இருதயத்துக்குள்ள அவர் வளர 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 நமக்கு ஒரு சமாதானம் வரும். குழந்தையா பார்க்குறோம், அடுத்து காலேஜ் முடிக்குது, அடுத்து என்ன ஒரு சந்தோஷம் வரும், என் பிள்ளை சம்பாதிச்சு எனக்கு எடுத்துன்னு வந்து கொடுப்பான். ஒரு நம்பிக்கை தானாக வருதா? அது அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கல, அது வேற விஷயம். அப்போ நமக்குள்ள இயேசு வளர வளர பிறந்துட்டாரு. 3000 வருஷம் 2000ன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, வருடங்களுக்கு முன்பாக பிறந்துட்டார். ஆனால் இன்னும் வளரவில்லை நமக்குள்ளாக.
அவர் வளர்ந்திருப்பாரே, ஆனால் நம்ம பயப்பட வேண்டிய சூழலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்தில் பார்த்து கைகளை பிடிச்சி அழகாக சொல்லுங்க, நீ இயேசுவினுடையவள், இயேசுவினுடையவள், இயேசு உன்னோடு இருக்கிறார். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. சொல்லுங்க, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. அவ்வளோதான். சொல்லிட்டீங்களா? பாட்டியை பார்த்து சொல்லிட்டீங்களா? பயப்படாதீங்க சொல்லு. பாட்டி சொல்ல, நான் ஏன்டா உன்னை பார்த்து பயப்பட போகிறேன்? அதுதான். அப்புறம் வீட்டுக்கு போனோடனே உன்னை பார்த்தோன்னா பாட்டி பயப்படுவாங்க. ஏன் பயப்படுவாங்க? விலை உயர்ந்த பொருளை நீ எடுத்து தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது பயப்படுவாங்க. பிள்ளைங்க, இப்போ பயம் இல்லைம்மா, படிக்க உட்காரும்போது உங்களை பார்த்தா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வருது. ஏன்? பக்கத்தில் இருக்கிற பூரிக்கட்டை, பக்கத்தில் இருக்கிற கரண்டி. ஸோ பயப்படக்கூடாதுங்க. ஏசாயாவின் புத்தகம் 41:10 எடுங்க. என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே. திரும்ப திரும்ப இந்த வார்த்தை நேற்றைய இரவில் உட்காரும் பொழுது, கடந்த நாட்களில் தியானம் பண்ணும் பொழுது, எப்படி இந்த வார்த்தையை டெலிவர் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் தெளிவாய் சொன்னது, என் பிள்ளைகள் பயத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் முதலாவது விடுதலை அடைய வேண்டியது பயத்தில் தான், வேற எதுக்கும் இல்லவே இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 2 வாரம் 3 வாரமாக சின்ன சின்னதாக ஏதோ சரீர உபாதைகள், ஐயோ இந்த உபாதை இதுக்கு வழிவகுக்குமா, இந்த வியாதிக்கு எடுத்துக்கொண்டு போகுமான்னு ஒரு பயம் தானா வருது, ஒரு நம்ம அறியாத ஒரு பயம். அப்போதான் ஆண்டவர் உணர்த்தின காரியம், யெகோவா ராஃபா சொல்லிட்டு போய்கிட்டே, யெகோவா ராஃபா. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட ரொம்ப வலி, இந்த டேப்லெட் போடலாமா, அந்த டேப்லெட் போடலாமா, அப்படி போடலாமான்னு. அப்புறம் கடையில் போய் சமோசா சாப்பிட்டுட்டேன், வலி போச்சு, நிறையா சாப்பிட்டுட்டேன். வீட்டில் வந்துட்டு எதுவும் சாப்பிடல அப்படியே. பயம் வந்துடுச்சு, நான் சாப்பிட்றது கூட சாப்பிட முடியாதுங்க. கண்ட்ரோலாக இருக்கும், அது வேற விஷயம். அனாவசியமாக சரீரத்தை நம்ம கெடுத்துக்கொள்ளக்கூடாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அனாவசியமான சிந்தனைகள் நமக்குள்ளே இருக்குன்னா பயம் வந்துடும். அதற்கு தேவ பிள்ளைக்கு முதல்ல தேவையில்லாத நினைவுகள் வரவே கூடாது. என்ன எப்படி யோசிக்கணும், இப்போல்லாம் ஆண்டவர் தைரியம் கொடுக்க, என்ன நடந்தாலும் அதை நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம கூட யார் இருக்கா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவ்வளோதான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்? என் தெய்வம் என்ன சொல்லிட்டாரு? உலகத்துக்குள்ளே வரும் பொழுது பயப்படாதிருங்க. தேவ தூதர்கள் அவரை நோக்கி பயப்படாதிருங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ், பயப்படாதிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்லிட்டாரு. பயப்படாதிருங்கன்னு இறைவன் சொல்லிட்டாரு. அப்போ நான் எதுக்கு பயப்படணும்? இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் நிறைய காரியங்கள பயத்தோடு இருக்கிறாங்க. பயம் நீங்கட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில். நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா உங்களை எத்துணை பாரங்கள் அமிழ்த்து கொண்டு இருந்தாலும் அத்துணை பாரங்களையும் உங்களை கொண்டே அவர் விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உன்னிடத்துல என்ன இருக்கு? கொஞ்சம் மாவு தான் இருக்கு, எடுத்துக்கொண்டு வா. 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு, அவ்வளவுதான். அங்க சீஷர்கள் பயந்தார்கள். உங்ககிட்ட இப்ப என்ன இருக்கு? அவர் பாதத்துல அமரக்கூடிய நேரம் இருக்கு. அவருக்கு பொண்ணோ பொருளோ தேவையில்லை, அவர் பாதத்துல அமரக்கூடிய நேரம். அழகா சொல்றேன், தேவ பிள்ளைங்களை நல்லா புரிஞ்சுக்கிங்க. தேவ சமூகத்துல தேவனுக்கு நேரத்தை கொடுக்க 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 நம்ம உயர்வுக்கு வருவது நிச்சயம். இந்த வேத புஸ்தகத்தை கையில தூக்கி கெட்டு போனதா இந்த உலகத்துல நீங்க அலைந்து திரிந்து பாருங்க, ஒரு மனுஷனும் கெட்டு போயிருக்க மாட்டான், ஒரு மனுஷனும் அழிவுக்கு போயிருக்க மாட்டான். ஏன்னா இது ஜீவ வார்த்தை. கெட்டு போயிருப்பான். ஏன்? வேதத்தையும் பார்த்துருப்பான், மனுஷனையும் பார்த்துருப்பான், இடறி போனவனா இருப்பான். அவனை கணக்கில் சேர்க்கக்கூடாது. வேதத்தை மட்டும் பார்க்குறவன், வேதத்தை மட்டும் விசுவாசிக்கிறவன் என்னவா இருப்பான்னா, கெட்டு போகாதபடிக்கு அநேகருக்கு அவன் வெளிச்சத்தில் அநேகரை நடத்தக்கூடியவனாக இருப்பான்.
அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அநேக வேளையில் நமக்கு ஏன் பயம் வருதுன்னா நமக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம் தான். நமக்குள்ள அவிசுவாசம், நமக்குள்ள சிந்தனைகள், நமக்குள்ள இருக்கிற சிந்தனைகள். அப்படி மனிதர்களுக்கு சில சிந்தனைகள். முதல் பயம் எங்கே வந்ததுன்னா தவறு செய்யும் பொழுது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8, 9, 10 வாசிங்கள. ஒளிந்து கொண்டே என்றான். அப்போ பயம் அங்க ஆதாமுக்கு எதனாலே உண்டாகிறது அப்படின்னா, செய்யக்கூடாதவைகளை அவன் செய்த பொழுது. இன்னைக்கு அநேக வேளையில நாம் பயப்படுகிறதுக்கு காரணம் என்னன்னா, செய்யக்கூடாதவைகளை செய்யும் பொழுது. செய்யக்கூடாதவைகளை செய்யும் பொழுது நமக்கு என்ன வந்துடுது? பயம். அந்த கனியை புசிக்காதப்பான்னு அழகா சொல்லிடுறாரு. அத்துணை காரியங்களும் இருக்கு, அத்துணை காரியங்கள் இருக்கு. இப்போ இதை இப்படி கூட சொல்லலாம், ஒரு பெரிய வீட்டில் உங்களை விட்டுட்டோம், இந்த வீடே உங்களுக்கு தான் சொந்தம், சரிங்களா? இந்த வீடு 4 பெட்ரூமில் இருக்கிற வீடு உங்களுக்கு தான் சொந்தம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனுங்க, அந்த கண்டிஷனை நீங்கள் மீறிட்டிங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சரிங்க நாங்கள் செய்கிறோம்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? என்ன கண்டிஷன்னா, 5ஆவதாக ஒரு ரூம் இருக்குது, அதை மட்டும் திறந்துடாதீங்க. அப்படி அந்த வீடை கிஃப்டாக கொடுத்துட்டு போனவர் அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ரூமை திறந்துடுவோம். ஏன்? செய்யக்கூடாததை நம்ம புத்தி செஞ்சிடும். அப்போது அவருக்கு அது விஷயம், அவர் அலாம் அங்கே செட் பண்ணி அந்த ரூம் கதவை திறந்தோடனே அவருக்கு அலாம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, தெரிஞ்சிடும். அப்போ நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுகளுக்கும் பரலோகத்தை ஒரு அலாம் அடிச்சுக்கினே இருக்கும். என்ன கிருபைன்னா, உலகத்தில் இருக்கிறவன் அவன் சொன்னதை செய்யாதன்னு சொன்னதை செய்யும் பொழுது நம்ம கிட்ட கொடுத்துருக்க பொறுப்புகளையும் ஆசீர்வாதத்தையும் பிடுங்கி விட்டுருவான். ஆனால் அவர் அதை பிடுங்காதபடிக்கு இன்னும் ஒரு முறை நமக்கு வாய்ப்புகள் கொடுத்து கொண்டு இருக்கிறார். பயத்தை நீக்குகிறவராக இருக்கிறார். அவ்வளோதான் வித்தியாசம். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இட்ஸ் எ டிவைன் லவ். அந்த காதல் நமக்குள்ளாக இருக்கணும். இட்ஸ் எ டிவைன் லவ். அப்போது இன்னைக்கு என்ன நடக்குது? அந்த ஆதாம் இடத்துல சொல்லப்பட்ட பொழுது அதை மட்டும் செய்யாதப்பா, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக ஒன்று இருக்கும் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில், அதுதான். அப்போ அதுலேருந்து விடுதலை அடையணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? செய்யக்கூடாதவைகளை மனசில் வைக்கவே கூடாது, செய்ய வேண்டியவைகளை மனசில் வைக்கணும். சார் உடம்பு சரியில்லை காலையில் எந்திரிக்கும் போது எத்தனை பேர் எந்திரிக்கும் போதே உடம்பு சரியில்லை மண்டைக்குள்ளே நினச்சிட்டு எந்திரிக்கிறீங்க? கடன் இருக்கு அதெல்லாம் உங்களோட ஒட்டி உறவாடி கொண்டு இருக்கும் பொழுது உங்களால் தைரியமாக இருக்கவே முடியாது. வீட்டுக்குள்ள வந்த உடனே காலை கழுவுங்க அப்படின்னு எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க? ஏன்? காலையிலேருந்தே யோசிச்சுடுவாங்க, வீட்டை விட்டு வெளில போகும்போதே சாயங்காலம் இவங்க வரும்போது காலை கழுவிட்டு வரணும்னு அதையே நினச்சிட்டு இருக்கும் போது அடுத்த செகண்ட் நம்மளை பார்த்தோன்னே என்ன வந்துடும்? அந்த வார்த்தை வந்துடும். அதுக்கு பதிலாக அன்பே, டியர் வாங்க உள்ள அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். வெங்கடேஷ் பிரதருக்கு சிரிக்கிறார். டியர் வாங்க உள்ள அப்படின்னு நீங்கள் கூடும்போது எத்தனை பிரச்சனை போராட்டத்தோட வந்தாலும் அந்த சந்தோஷம் இருக்கும். அப்போ பயப்படக்கூடாது தேவப்பிள்ளை. இன்னைக்கு முதல்ல மனிதன் செய்த தவறு என்னன்னா, கர்த்தர் கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடியினாலே அவனுக்குள்ளாக பயம் வருகிறது. அந்த பயம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேக வேலை டிஸ்ஒபீடியன்ட், எத்தனையோ காரியங்கள் நம்ம செய்தவங்களா இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அதுலேருந்து விடுவிக்க கர்த்தர் நமக்காக பிறந்திருக்கிறார். பயப்படாதீங்க. ஆனாலும் அவர்கள் பாருங்க,
உங்கள் ஆதாமோட அவர் உறவாடினாரு. இன்னைக்கு அவங்க செய்த தவறு நிமித்தம் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டாங்க. கர்த்தர் சத்தத்தை ஆதாம் கேட்கல, கர்த்தரை பார்க்க விருப்பப்படலை. அப்போ இன்னைக்கு தேவப்பிள்ளையே, கிறிஸ்து உனக்குள்ளே பிறக்காவிட்டால், உனக்குள்ளே இராவிட்டால், நீ கர்த்தரை விட்டு தூரம் போனவளாய் இருப்ப. கர்த்தர் உனக்குள்ளே இருப்பாங்கன்னா உனக்குண்டான தரிசனத்தை அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருப்பார். எனக்கு வியாதி இருக்குது, கடன் இருக்குது, ஒரு நாளில் 24 மணி நேரம்னா 20 மணி நேரம் அதான் நினைக்கிறோம். தூக்கத்தில் கூட அதுதான் வருது. அதுக்கு பதிலாக இன்றைக்கி ஒன்று செய்யுங்க. நீங்கள் நல்லா வாழ்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. 4 பேருக்கு தர்மம் பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற களஞ்சியங்கள் நிரம்பி வழியத்தக்கதான கற்பனை பண்ணுங்க. விசுவாச கற்பனையாக இருக்கட்டும். கர்த்தர் அதை நடத்தி தர வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எப்படி வாழ வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அப்படியாக நீ வாழுகிறாய் என்று நினை. நிச்சயம் அந்த நிலையில கர்த்தர் உன்னை கொண்டு போவார். அந்த தரிசனத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். தரிசனத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நிச்சயம் நாம் காண்கிற தரிசனத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, ஏற்ற வழியில் கர்த்தர் அதை நடத்த வல்லவராக இருக்கிறார். தவறு ஆதாம் அங்கே பண்ணினார். 2வது ஒரு காரியம் ஆபிரகாம் ஐயா பண்ணியிருக்கிறார். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 12:11-13. சகோதரி என்று சொல் என்று யார சொல்லலாம்? வைஃப. ஏன் இந்த நிலை? நல்லா புரிஞ்சுக்குங்க தேவ பிள்ளைங்களே. ஆபிரகாம் ஐயா, அந்த ராஜா தன்னுடைய மனைவியை எடுத்துக்கொள்வாருங்கிற பயம் அவர் நினைவில் வந்துடுச்சு. எடுத்து கொண்டாரா அப்படின்னு பார்த்தா, கொள்வாரான்னு பார்த்தா இல்லை. முன்கூட்டியே அவருக்கு ஒரு பயம் வந்துடுச்சு, நடக்காதவைகளை நடக்கும் என்று. ஆனால் அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஞானி. அதுக்கேற்ற போல தான் சாராயை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு காரியம் தோன்றவும் அறிந்து கொண்டதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டார். அப்போது அந்த பயத்து நிமித்தம் கர்த்தர் அவர்களை விடுவித்த வல்லவராக இருக்கிறார். விடுவிச்சிட்டார். தேவப்பிள்ளையே, உனக்கு விரோதமாக யார் எதனா தீமை பண்ணணும்னு நினச்சா அதுவும் பிரச்சனை கிடையாது. அவைகளை கர்த்தர் ஹேண்டில் பண்ணுவார். எல்லாவற்றையும் கர்த்தர்கிட்ட விட்டு கொடுத்துடணும். ஆண்டவரே எல்லாத்தையும் பார்த்துக்குங்கப்பா. என் நன்மையே நீங்கள் அறிவீங்க, எனக்கு வரக்கூடிய தீமையே நீங்கள் அறிவீங்க, என் ஆபத்தை நீங்கள் அறிவீங்க, எனக்கு வரக்கூடிய பாராட்டுதலை நீங்கள் அறிவீங்க. எல்லாவற்றையும் உம்ம கரத்தையே ஒப்பு கொடுத்துட்டேன்னும் போது அவர் ஃபில்டர் பண்ணி எதை நமக்கு கொடுக்கணுமோ அதை தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பயப்படாதீங்க தேவ பிள்ளைங்களே. இன்றைக்கி அநேக வேளையில் பயம் ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும்னா, பாக்கெட் காலியாக இருக்கும்போது தான் வரும். உண்மையாலுமே எரிச்சல் எப்போ வரும்னா, அவன் பர்ஸ் காலியாக இருக்கும்போது தான் எரிச்சல் வரும். அதில் நிறையா அமௌண்ட் இருந்ததுன்னா அவனுக்கு பயங்கிறது இருக்காது. போடா பார்த்துக்கலாம், நம்ம கையில் காசு இருக்குது அப்படின்ட்டு. ஆமாவா இல்லையா? இன்றைக்கி தேவ பிள்ளைங்க நாம் அநேக வேளையில் ஒன்று பார்த்துட்றோம். என்ன பார்த்துட்றோம்னா, நம்மளுடைய பர்ஸும் நம்மளுடைய பணமும் நிறையா இருக்குன்னா நமக்கு தைரியம் உண்டாகி இருக்கிறதா பார்க்குறோம். இல்லை, எது இருந்தாலும் இல்லைனாலும் எனக்குள்ளாக அவருடைய வசனம் இருக்குது, எனக்குள்ளாக எனக்காக பிறந்த இயேசு இருக்கிறான்னு சொல்லும் பொழுது நிச்சயம் நம்ம பயம் நீங்குங்க. நிச்சயம் நீங்கள் அவிசுவாசத்தோடு இதை ரிசீவ் பண்ணுவீங்கன்னா வேண்டாம், நான் கைகூப்பி கேட்குறேன். இல்லை, விசுவாசத்தோடு இந்த வார்த்தை எனக்கும் உண்டாகட்டும், எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். நமக்குள்ள அநேக வேளையில் பணங்கள் இல்லாத வேளையில், நோவுகள் இருக்கிற வேளையில் நம்ம அதைரிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் அப்படி இராதபடிக்கு தைரியத்தின் பிள்ளைகளாய் மாற நம்மை கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த காலை வேளையில் நீ எந்த காரியத்தில் பயந்து போய் கிடக்கிறாயோ, எந்த காரியத்தில் திக்குற்றவளாய் இருக்கிறாயோ, அந்த காரியத்தில் முதலாவது கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாகும்படியே நான் இந்த நாளிலே உன் இருதயத்தில் பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. இவ்வளோ நாள் நான் உன் இருதயத்தில் இல்லை, ஆனால் இன்னைக்கு நீ விசுவாசிப்பை, ஆனால் உனக்குள்ளே நான் வந்து உனக்கு நற்கிரியை செய்கிறதை நீ உன் கண் காணும்.
அல்லேலூயா. அவர் என்னைக்கும் அவர் பிள்ளைங்களை கைவிடுகிற தேவன் அல்லவே அல்லங்க. அவர் பிள்ளைங்களை என்றைக்கும் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. கைவிடாத தேவன். அல்லேலூயா. கைவிடாத தேவன். யாக்கோபு ஏசாவுக்கு பயந்தார். ஏன் பயந்தார்? ஆதியாகமம் 32 6 7 8 வாசிங்க. முப்பத்தி 6 அங்க பாருங்க, அந்த தேசத்துக்கு போக சொன்னது யாரு? கர்த்தர். கர்த்தர். அப்போ அங்க ஏசாவுக்கு பயப்படுகிறார். எதுக்கு ஏசாவுக்கு பயப்படணும்? ஏன்னா யாக்கோபு ஏசாவுக்கு துரோகம் செஞ்சார். ஒரு அண்ணன் சாப்பாடு கேட்கும் போது ஒரு தம்பி என்ன பண்ணிருக்கணும்? இந்தாப்பா, அங்க யாக்கோபு சேஷ்டபுத்திர பாகத்தை வஞ்சித்துட்டார். அவனும் பசியில் அதோட அருமை தெரியாமல் கொடுத்துட்டான். இன்னைக்கு இயேசுவை அவருடைய அருமை தெரியாமல் நாம் அநேக வேளையில் நம்முடைய காரியங்கள் நிமித்தம் அவரை மறைச்சி வச்சிடுறோம். இனி அப்படி இருக்கக்கூடாதுங்க. அவர் அருமை தெரிந்த பிள்ளைகளாய் நாம் என்னாலும் எவ்வளையிலும் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இப்போ எல்லாருக்கும் ஒரு டம்ளர் தரேன். எல்லாருக்கும் ஒரு டம்ளரில் சாம்பார் கொஞ்சம் ஊற்றி தரேன். என்ன பண்ணுவீங்க சொல்லுங்களேன்? சும்மா சரி, ஒரு பாயாசம் தராங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஏன் அது குடிக்கிறது இல்லை, அருமையானது இல்லை, ஆமாவா இல்லையா? ஆனால் நான் கொடுத்துட்டேன், யாரும் குடிக்கக்கூடாது, அதை தலைவலியாக ஊற்றிக்கணும்னு சொன்னால் நீங்கள் யாருன்னா செய்வீங்களா? செய்வோமா? யார் சொன்னால் செய்வோம்? செய்ய மாட்டேன்னு சொன்னீங்களே, காலையில் செய்யணும் வந்து. ஏன் ஏன் இப்போ ஊற்ற சொன்னால் என்ன சொல்வீங்க? செய்ய மாட்டீங்க. ஏன்னா புது ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம் இல்லை. உலகத்தில் உடுத்துகிற இந்த ஆடைக்கே நம்ம இவ்வளோ கனத்தை கொடுக்குறோன்னும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே பிறந்திருக்கிறார் அப்படின்னும் பொழுது அவருக்கு எத்தனை விதத்தில் கனத்தை கொடுக்கணுங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளே. உண்மையாக சொல்கிறேன், யார் கனம் பெறுவா அப்படின்னா, கனத்துக்கு உரியவரை கனப்படுத்துகிறவன் கனம் பெறுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் அதுதான் அந்த வாஞ்சையோட சொல்கிறேன். இது நம்ம சபைக்கு ஆண்டவர் இவ்வேளையில் கொடுக்குற வார்த்தை. நம் சபை கனமடைய வேண்டும் என்றால் கனத்துக்குரியவரை கனப்படுத்தும் போது நம் சபை கனமடையும். நம்ம எல்லாம் கனப்படுவோங்க. நான் கனப்படுத்தி என்னத்தை கண்டேன்? சொல்லாத சிறைச்சாலையில் 14 வருஷம் குடியிலையும் சிறைச்சாலையிலையும் இருந்து கனத்துக்குரியவனாய் அவனை ஒரு நாள் கர்த்தர் உயர்த்தினது போல, யோசேப்பை உயர்த்தினது போல நம்மை உயர்த்த அவரால் கூடும். நம்மை உயர்த்துவதற்கு சில வேளையில் கனவீனப்படுத்தக்கூடிய பாத்திரமாய் நாம் இருப்போம். ஆனால் என்றுமே நம்ம அப்படி இருக்க மாட்டோம். நிச்சயம் ஒரு நாள் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறுவோம். ஏன்னா நம்மை வணைகிறவர் அவர், நம்மை வணைந்து கொள்ளுகிறவர் அவர். அப்போ அந்த சந்தோஷம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நான் அவருடையவன். அவ்வளோதாங்க வித்தியாசம். ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை நம்ம சட்டையில் ஊற்றுறதுக்கே நம்மளால் முடியல. அப்போ அநேக காரியங்கள் அநேக வேலையில் நம்ம செய்கிறோம்ல. இங்கே யாக்கோபு பாருங்கள், ஏசாவை வஞ்சித்தது நிமித்தம் கர்த்தர் ஒரு வேலையை செய்ய சொல்கிறாரு. நீ அங்கே போன்னு சொல்கிறாரு. அங்கே போகிறதுக்கு பயந்துக்கிட்டு தன் பரிவாரங்களை பிரித்து கொண்டு இருக்கிறார். அவருடைய ஞானத்தை அவர் அப்ளை பண்ணுகிறவராக இருக்கிறார்.
ஆனால் அங்கே பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியம் செஞ்சுட்டாரு அப்படின்னா, ஏசா தன்னை முடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணார், ஒரு கூட்டத்தையே அனுப்புறார். தனக்கு வேண்டப்பட்ட கூட்டத்தை தனக்கு பின்பாக கொண்டு வரார். இதான் மனுஷன். அப்போ அந்த மனுஷனை நம்பி அத்தனை பேர் அவனோட வேலை பார்த்துருப்பான். அப்போ அவன்லாம் செத்து போட்டோன்னு சொல்லிட்டு யாக்கோபு முன்னாடி அனுப்புறாரு. இதுதான், என்ன தான் உலகத்தில் ஒரு மனுஷன் மேலே அன்பு வைத்தாலும் நேசம் வைத்தாலும் அவனுக்குன்னு ஒன்று வருதுன்னும் போது முதல்ல போட்டு தள்ளுறது யாராக இருக்கணும், அவன் கூட இருக்கிறவனை தான் போட்டு தருவான். முடிச்சு விட்டு போயிட்டே இருந்துருவான். அது அக்காவாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி, இதான் நேச்சர். ஆனால் ஒருத்தர் இருக்கிறார், எவ்வேளையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்காக வழக்காடுகிறவர் பிதாவின் இடத்துல, நமக்காக எப்பொழுதும் நம்ம இடத்துல வந்து பயப்படாத திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தாங்க. வேற யாரும் இல்லைங்க, வேற யாரும் இல்லை. அப்போ ஏசாவை யாக்கோபு வஞ்சித்தது நிமித்தம் அந்த இடத்துல ஒரு பயம் வருது. ஆனால் பாருங்க, அழைத்தவர் அவரல்லவோ உண்மையுள்ள தேவன். ஏசா ஒரு பக்கம் போயிட்டான், யாக்கோபு ஒரு பக்கம் போயிட்டான். ஏசா அழகாக சொல்லிட்டாரு, எனக்கு இதெல்லாம் தேவையில்லப்பா, என்கிட்ட எவ்வளோ இருக்குப்பா, நீ கொடுக்குற பொருள் வச்சு நான் என்னப்பா பண்ண போகிறேன். அப்படி ஒரு சூழல் வரும். ஒரு மனுஷனை பார்த்து நம்ம பயப்படுறோமா, அந்த மனுஷனுக்கு நம்ம என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும்ன்ற பயத்தில் இருக்கிறோமா, ஒரு நாள் நிச்சயம் வரும் அந்த மனிதனே நம்ம இடத்துல வந்து எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லக்கூடிய நிலை. அந்த நிலை எப்பொழுதுனா, இந்த நிலை வருவதற்கு முன்பாக இரவு வேளையில யாக்கோபு தேவனிடத்துல போராடினவராயிருந்தார். உன்னுடைய போராட்டம் மனிதனோடு இராதபடிக்கு தேவனோடு இருக்குமேனால் நீ ஜெயத்தை பெற்றவளாய் என்னாலும் இருப்பாய். இன்னைக்கு அநேக வேளையில் நம்ம தவறி விடுறது அதுதான். மனிதருக்காக காத்திருக்க நமக்கு நேரம் இருக்கு, மனுஷனுடைய வார்த்தைக்காக மனுஷனுடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக நமக்கு நேரங்கள் இருக்குது. ஆனால் தேவனுக்காக காத்திருக்கவோ நமக்கு நேரம் இல்லை. தேவனை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் அப்படிதான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பார்ப்போமே. என்னதான் நடக்குது எல்லா சர்ச்சையும், உலகத்தில் இருக்கிற எல்லா சர்ச்சையும் ஆண்டவரை பிரியப்படுத்து சொல்லிட்டு இருக்காங்க. வேதத்தை வாசின்னு சொல்றாங்க. அப்படி என்னதான் இருக்கு, அதை வாசிச்சா செய்வோமே, பிரியப்படுத்துவோமே, அந்த நன்மையை பெற்றுக்கொள்வோமே. உண்மையா சொல்றேங்கம்மா, தேவனை தேடுகிற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. அவர் சொன்னதுதான், பயப்படாத, நான் கூட இருக்கிற, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழக்கறுத்தினால் உன்னை தாங்குவேன். ஆதாம் செய்த முதல் தவறு தேவனுக்கு விரோதமாய் போனது. ஆனால் அவன் பயந்த வேலையில வராருல்ல, என்னை பார்த்து பயப்படுறான், அப்படியே இருக்கட்டும், இனி அவன் கிட்ட பேசக்கூடாது, இனி அவன் கிட்ட போகக்கூடாது அப்படின்னு நான் மனுஷன்தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு தேவை அந்த மரியாதை. ஆனால் ஆண்டவர் அல்ல பாருங்க, சிறு குழந்தைய போல இறங்கி வந்து என்ன சொல்றாருன்னா, எங்க பாருகிற செஞ்சிட்டியா, சரி பரவாயில்ல, நீ உடுத்திருக்கிற உடை அசிங்கமா இருக்கு, நான் உனக்கு உடுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டுத்தோலை அவர் ட்ரெஸ் டிசைனர் காட் போட்டு விடுறார். ரெண்டாவது, ஆபிரகாம் தன் மனைவியை சகோதரி என்று சொல்ல வைத்தது எதனால்னா, மனிதர்கள் தன் மனைவி அபகரித்துருவாங்களோ அப்படின்னு. மேபி அந்த மனிதர்கள் அப்படி இருந்திருக்கலாம். அதனால தான் அவர் ஞானியாய் முன்கூட்டி அப்படி சொல்லியிருந்தாலும் கூட, அது ஒரு தவறு தான். அப்படி சொல்லியிருந்தாலும் கூட தன் பிள்ளைக்கு துரோகம் நினைக்க கூடாதுங்கிறதுக்காக ஆபிரகாமை வைத்து அந்த அவங்களுக்கு ஒரு சந்ததியை உண்டு பண்ண வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மூன்றாவது காரியம், யாக்கோபு தன் சகோதரனுக்கு வஞ்சனை செய்த பொழுது அதிலும் கூட தேவன் யாக்கோபின் பக்கம் இருந்து தன் சகோதரன் கண்களில் தயவு காட்டினவராக இருக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் என் வேளையிலும் எல்லா நாளிலும் வஞ்சனைகள் செய்யாத பிள்ளைகளாய், ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்புகிற பிள்ளைகளாய் இராதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். ஒருவேளை அப்படி இந்த நாளில் இருந்துட்டா கூட ஆண்டவர் நம்மை மீட்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே அங்கே சகோதரர்களுக்கு உதவி செய்ய போயிட்டு என்ன நடந்தது? அவங்க நீ யாருப்பா எனக்கு நியாயம் தீர்க்கிறன்னும் போது ஒரு பயம் வந்த பிள்ளைகளா, பயம் வந்த நிமித்தம் அந்த தேசத்தை விட்டு போனார். பயந்து போன மோசையை அத்துணை ஜனங்களுக்காக வழிகாட்டியாய் கர்த்தர் வச்சிருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட பிள்ளைங்களா இருக்கோம். இயேசு பிறந்தது தேவனுக்கு மகிமை.
யோசேப்புக்கு ஆச்சரியம். இயேசு பிறந்தது யாருக்கு மகிமை? தேவனுக்கு மகிமை. அப்போ இன்னைக்கு கர்த்தர் நமக்குள்ள பிறந்திருப்பாருன்னா நம்மில அவர் மகிமை அடையத்தக்கதான ஜீவன் இருக்கணும். அல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகம் 2:14 வாசிக்க வேண்டாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மரியாளுக்கு அது ஒரு சிந்தனையா இருக்கு. எப்படி தேவ தூதர்கள் வந்து அங்கே அங்கே மரியாளுக்கு சொல்றாங்க, இயேசு உன்னுடைய கருவுல பிறக்க போறாரு அப்படின்னும் போது ஆச்சரியமா பார்க்கறாங்க, சிந்திக்கிறாங்க எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னு. யோசேப்பு சொப்பனத்தில் சொல்லும் பொழுது யோசேப்புக்கு அது ஆச்சரியமா இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு பிறந்தார்னு சொல்லும்போது சாஸ்திரிகளுக்கு சந்தோஷமா இருக்கு. உனக்கு சந்தோஷம் வேணுமா? இயேசு பிறந்துட்டாருங்கிற நற்செய்தி உனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. அனுதினமும் இயேசு பிறக்க எந்த ஒரு ஆண்டோட பிள்ளைகள் இருதயத்தில் இயேசு பிறந்து கொண்டே இருக்கிறாரோ அவர்களுக்கு நற்செய்தி, சந்தோஷம், எல்லாம் ஆச்சரியம் எல்லாமே உண்டாயிட்டே இருக்கும். நிச்சயம் விசுவாசிக்கிறாங்க. உங்கள் தலையின் மேலே கைகளை வைத்து சொல்லுங்கள், என் தேவ மகிமை என்னில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. ரதரபோ ஷிஹாக்கதரோ. தேவ மகிமை என் மேல் இருப்பதாக. தேவ மகிமை என் மேல் இருப்பதாக. தலையின் மேலே கைகளை வைத்து சொல்லுங்களேன், தேவ மகிமை என் மேல் இருப்பதாக. தேவ மகிமை என் மேல் இருப்பதாக. தேவ மகிமை என் மேல் இருப்பதாக. அப்போ தேவ மகிமையை சுமந்து கொண்டிருக்கிற செல்லுகிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்பாங்க? ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக, செழித்திருக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க. வரங்களுடையவர்களாக இருப்பாங்க. தேவ மகிமை பேதுரு மேல இருந்தபடியினால பேதுரு நடந்து போகும்போது பேதுருட நிழல் பட்ட உடனேயே அங்க குணமாகுறாங்க. பவுலனுடைய உருமாறுகளை எடுத்து போட்ட உடனே அந்த இடத்துல உயிர் வருது, வியாதி ஓடுது. எதனால? அவர்கள் மேல் தேவ மகிமை தங்கினபடினால. தேவ பிள்ளைய, இந்த நாளில மகிமையை இழந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில பாவத்தினாலோ அக்கிரமத்தினாலோ பரலோகத்தின் தரிசனம் உனக்கு இல்லாதபடி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறபடி இருப்போமே. ஆனால் இந்த நாளில உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தை கொண்டு சொல்கிறதாவது, நீ தேவ மகிமையை பெற்றுக்கொண்டு தேவ மகிமையிலே நடந்து தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு உன் குடும்பம் சந்தோஷமாய் வாழ்வது மாத்திரமல்ல, உன் பகுதிகளில் இருக்கிற அநேக இருளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ வெளிச்சத்தை கொடுத்து நற்செய்தியை சொல்லக்கூடிய மகனாய் கர்த்தர் உன்னை உருமாற்றி பரலோகத்தின் பொக்கிஷமாய் உன்னை வைத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தரித்திரனாய் பிறந்தாய், ஆனால் தரித்திரனாய் நீ மரிப்பது இல்லை. உன் தரித்திரத்தை மாற்றுவதற்கு ஐஸ்வர்யவான் தரித்திரனாய் இந்த உலகத்துக்கு வந்தபடியினாலே சத்திரத்துல இருந்தாராயாம். சத்திரத்துல யோசேப்பு கூட்டி கொண்டு போகும் பொழுது, அம்மா உங்க இடம் இருக்கா, உங்க இடத்துல இடம் இருக்கான்னு கேட்கும் பொழுது இடம் இல்லை. அடுத்து இடம் இருக்கான்னு கேட்கும் போது இடம் இல்லை. அங்க ஒன்னே ஒரு மனுஷன் கண்களில் தயவு கிடைத்து மாட்டு தொழுவத்துல இடம் இருக்கு, எடுத்துட்டு போய் போட்டாங்க. அவருக்கு தெரியலையா, இந்த ரட்சகர் பிறக்க போற குழந்தை இந்த உலகத்துக்கு ரட்சகராய் வந்து விடிவெள்ளியாய் வந்து அவர் தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போறாருன்னு அந்த அவருக்கு சத்திரக்காரருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா சத்திரத்துல இருக்கிற அத்தனை பேரையும், இப்போ உலகத்துல இருக்கிற பெரிதான அதிகாரி ஒரு US பிரசிடென்ட் வராருன்னு வச்சுக்கீங்களா, ஒரு ஹோட்டல்ல தங்குறாருன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த ஹோட்டல்ல 2 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி புக் பண்ணவங்களுக்கு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு, பிரசிடென்ட் வராரியா நீங்கெல்லாம் வெளில போங்கய்யா. அந்த ஹோட்டலோட வாடகை ஒரு நாளைக்கு ₹1,00,000, ₹2,00,000, ₹3,00,000 இருக்கும். ஆனால் அதெல்லாம் கொடுத்து அட்வான்ஸ் புக்கிங்கில் இருந்த கஸ்டமரையே வெளியில் அனுப்பிச்சு உனக்கு என்ன பணம் வேணுமோ திரும்ப தரேன்னு சொல்லிட்டு ஒரு பிரசிடெண்ட்டை தனியாக தங்க வைப்பாங்க அந்த ஹோட்டலில். இங்கே வராரு அப்படின்னு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படிப்பட்ட அதிகாரத்துக்கு மனுஷனுக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த அளவுக்கு ஒரு கனம் கிடைக்குதுன்னா, சத்திரத்தில் ஒருத்தர் படுத்துட்டு இருக்கிறாரு. அவர் சத்திரத்தில் கூட இடம் இல்லை, மாட்டுத் தொழுவத்தில் படுத்துட்டு இருக்கிறாரு. அந்த சத்திரக்காரனுக்கு தெரியாமல் போச்சு. என்ன தெரியாமல் போச்சுன்னா, அவருடைய ரூமுக்கு, அந்த சத்திரத்தில் இருக்கிற ரூமுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அவரை பின்னாடி நிற்க வச்சுட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சிருந்தா அந்த மொத்த பில்டிங்கையும் கொடுத்துருப்பார். அம்மா, நீயும் நானும் இன்னைக்கு அவர் யார் என்று தெரிந்த பிள்ளைகளா இருக்கிறோம்.
அவன் பாவம் அறியாமையில் அவர் யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டான். பிறந்ததுக்கு அப்புறம் சாஸ்திரிகள் வந்து வணக்கம் வைக்கும்போது பார்த்துருப்பா, ஐயோ யாருப்பா இந்த குழந்தை, சாஸ்திரிகளே வராங்க, பொண்ணும் பொருளும் எல்லாமே எடுத்து வந்து வைக்கிறாங்களே, மெய்ப்பர்கள் வராங்களே, தூபவர்க்கம் வருது, ஐயோ இந்த குழந்தையவா நான் சத்திரத்தில் விட்டுட்டேன்னு மனம் பதறி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், என் கற்பனையில் அப்படி மனம் பதறினும் போது அவனும் முழங்கால் படிக்கிட்டு இருப்பான் அந்த குழந்தை முன்னாடி. கற்பனை தான், வேதத்தில் அங்கே இல்லை, அவர் அந்த கேரக்டரை பற்றி எதுவுமே இல்லை. ஆனால் இன்னைக்கு கற்பனையில் நான் அப்படி சொல்லி பார்க்குறேன். ஆனால் இன்னைக்கு தேவன் எதற்காக பிறந்தார், யாருக்காக பிறந்தார், என்ன செய்தார், எதற்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தெழுந்தார், எதற்காக திரும்பி வருவார் என்று அறிந்த பிள்ளைகளாய் நாம் இருந்தோம் நம்ம இல்லத்தில் உள்ளத்தில் அவருக்கு இடம் இல்லை அப்படின்னா இதை விட பாவமான செயல் இந்த உலகத்தில் வர எதுவுமே கிடையாது. தேவப்பிள்ளை, நம் பாவம் போக்குவதற்காக தான் வந்தார். நீ பாவியாய் மரிக்க கூடாது என்பதற்காக தான் அவர் பிறந்தார். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போமேனால், நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருப்போமேனால், அந்த நரகத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்து அவர் வழியிலே செலுத்தும் பொழுது நமக்கு பரலோக வழி உண்டு. சிற்றின்பங்களுக்காக நம்ம விற்று போற்றலாம் இராதபடிக்கு ஏசா கூழுக்கு ஆசைப்பட்டபடியினால அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போட்டவனாய் இருக்கிறான். அப்படி இராதபடிக்கு நம் சேஷ்ட புத்திர பாகம் எது தெரியுமா? நமக்காக பிறந்தார், நமக்காக ரத்தத்தை சிந்தினார், பயப்படாதே என்று திருவுளம் பற்றினார். ஆனால் இந்த உலகத்தின் இன்பங்களுக்காக, உலகத்தின் ஆசாபாசங்களுக்காக அந்த ரட்சிப்பை இழந்து விடாத பிள்ளைகளாய் நாம் வாழ்வோமே, ஆனால் பரலோக ராஜ்யம் நமக்காக கதவு திறந்தே இருக்குங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட கடந்து செல்லலாம். ஒரே ஒரு தீர்மானம். பயத்தை நீக்கினவர் என்னோடு இருக்கிறார், பயப்படாதே என்று சொன்னவர் என்னோடு இருக்கிறார். அப்போ நாம தைரியமா இருப்போம். எடுத்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏசாயாவின் புஸ்தகம் 41:10. ஆண்டவர் தெளிவாய் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ட்ரெயின் ஒன்று ஒரு டைரக்ஷனாக போகுது. நான் வாசிக்கிறேன், என் கூட வாசிங்க விசுவாசத்தோடு. பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிச்சிக்கணும். பிறந்த நாள் பரிசு கர்த்தர் நமக்கு தருகிற காரியம். பயப்படாதே, யூ ஆர் மைன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் வலது கரத்தினால் நம்மளை தாங்குவார். அந்த அக்கா பாவம் பயந்து போய் உட்காடுறாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்தா பயம் வருதான். பயத்தை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு என்னை பயப்படாதேன்னு சொன்னால் எப்படி தம்பி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட். பயப்படாதீங்க, அவங்கள பார்த்துலாம் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. பயப்படக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் எதை குறிச்சும் பயப்படாது. ஆண்டவர் நமக்காக பிறந்த எதுக்குங்க சொல்லுங்க? நம்ம பயப்படாமல் இருக்கணுன்றதுக்காக. இது ஒன்றுத்தில் முடிஞ்சு போயிடும். ஏன் ஒரு மனுஷனுக்கு ஏன் பயம் வருதுன்னா, அவன் தேவ வார்த்தைக்கு படியாத போது தான் பயம் வரும். தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுக்கு பயந்து அவர் வார்த்தை கீழ்ப்படுகிறவன் வேற எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால தான் பாவம் வருது, அக்கிரமம் வருது, குரோதம் வருது, தரித்திரம் வருது. இனி அப்படி இராதபடிக்கு தேவன் தாமே நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் நல்ல மெய்ப்பராய் நம்மோடு அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அன்பின் தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் நன்றி அப்பா. நீ நல்ல மெய்ப்பனாய் நீர் எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்து பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தையை கொடுத்து, சந்தோஷமாக இருங்கள் என்ற சத்திய வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து, நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீர் இந்த நாளில் விரும்புகிறதற்காய் நன்றி. பயப்படுகிறவன் ஒரு காலம் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்பா. எங்களை விட்டு பயங்கள் நீங்கும்படியாய் இயேசுவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஏதோ இந்த நாளில் நாங்கள் வாஞ்சாய் கேட்கிறோம்.
எங்களுக்குள்ள நீங்க பிறந்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் மாற எங்களுக்கு இந்த காலை வேளையில கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் விண்ணப்பம் வைக்கிறோம். நாங்கள் மாறணும், எங்கள் மனம் மாறணும், எங்கள் குணம் மாறணும். எங்கள் ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் மெய்யான ரட்சிப்புக்கு பாத்திரமாய் இல்லை. இனி அப்படி இராதபடிக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் என்னாலும் எவ்வளவிலும் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய இல்லத்தில் இருக்கிற பயங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் கட்சி அப்புறப்படுத்துகிறோம். பயம் நீங்கற்றும். அந்த பிள்ளைகள் வீடுகளுக்குள்ளே போகும் பொழுது, இந்த காலை வேளையில போகும் பொழுது ஒரு நீதியின் சூரியன் அந்த பயத்தை கிழித்தெறிவதாக, ஆண்டவரே இருளை கிழித்தெறிவதாக உங்களுடைய வெளிச்சம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். ஆண்டவரே உங்களுடைய ஜனத்துக்கு ஆண்டவரே பகலிலே மேக ஸ்தம்பமாய் இரவில் அக்னி ஸ்தம்பமாய் நீர் வழிகாட்டியாக இருந்தீரே அப்பா. அந்த வழிகாட்டியாய் நீர் உங்களுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு இரும் சுவாமி. இந்த நாளில் மீதியாக இருக்கக்கூடிய கூட்டங்களை கர்த்தர் நடத்தி பொறுப்பெடுத்து தருவீராக ராஜா. ஆண்டவரே உம்முடைய பிரியத்தின் பிரகாரமாய் ஒவ்வொரு காரியமும் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.